வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியில வெளியான அஸ்ரதீன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இதுல நிறைய கதைகள் இருக்கு. அதுல குறிப்பா 2 கதைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். நான் பிக்சரா எதுவுமே காட்ட மாட்டேன். ஆனா கதையவே கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க விருப்பப்படுறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த கதையை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். நிறைய கதை இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல 2 கதையை தான் இந்த வீடியோல நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே பீச்சுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல சுனேனான்ற ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேக வேகமா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜன்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாராவது சாத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சமைக்கிறதுனால தான் இப்படி சொல்றாங்க. ஆனா யாருமே சாத்துறதுக்கு வரமாட்டாங்க. வேற வழியே இல்லாம இவங்க தான் சாத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுல எல்லா வேலையும் இவங்க தான் இழுத்து போட்டு பாப்பாங்க போல. பெருசா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. இந்த வீட்டுல ஒர்க்கரா ஒரு நபர் இருப்பாரு. அவர் இப்பதான் இந்த இடத்துக்கு வராரு. அவருமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த சுனேனாவோட ஹஸ்பண்ட் பேரு அசோக் அப்படின்றது. அசோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வர போறாரு. காரணம், இந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் மீரான்னு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியாவது பேசி நம்ம ஓகே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் ஒரு கணக்கு பண்ணிருக்காரு. அதை பத்திலாம் இந்த ஒர்க்கர் சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட சொல்ல போல ஒர்க்கர் சொல்லி தான் இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்ட், அம்மா, தங்கச்சி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போக போறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் போக போறாங்க போல. என்ன ரெடி பண்ணியா இல்லையான்னு அசோக் கேக்குறாரு. இவங்களுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதை ரெடி பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. இவங்க வேலை இவ்வளவு பண்ணிருக்காங்கல்ல, ஒரு வார்த்தை கூட நீயோ வரியான்னு கேட்க மாட்டாரு. இவரும் அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த சுனேனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் பீச்ல எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. சுனேனா உங்க பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சி இருக்கால, அண்ணி எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு, போட்டோ எடு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட சொல்றாங்க. அண்ணன் பேரு அசோக்னு சொல்லியிருப்பேன். அவருமே திரும்பி ஒய்ஃபை பாக்குறாரு. அந்த சமயம் ஒய்ஃபோட சாரி நழுவி கீழே விழுந்திருக்கும். அவங்களுமே அந்த சாரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் இந்த இடத்துல வெக்கப்படுறாங்க. நம்மள தான் ஹஸ்பண்ட் போட்டோ எடுக்கிறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில பின்னாடி இருக்க சன்செட்டை தான் இவர் எடுத்துட்டு இருக்காரு. சன்செட் எடுக்கணும், வழி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பா அவ்வளவு நல்லபடியா போல இவர் மதிக்காம இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த சுனேனா துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இவங்க கூட நெருக்கமாவே இருக்க மாட்டார்ல, அவர் கூட நெருக்கமா இருக்கிறதுக்காக சின்னதா ஒரு ட்ரெஸ் இவங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அன்னைக்கு நைட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து செடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் வேலைக்கு போ, நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு ஃபுட் வேணும்னு கேட்டேன்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ஃபுட்டை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களை வேலை வாங்குறத பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு. அன்பே காட்டாம இருக்காரு. இதை நினைச்சலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த ட்ரெஸ்ஸை காய போடும் போது அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டா கண்ணீரும் வருது. இவங்க கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கும் போதுதான் பீச்ல ஒரு விஷயம் நடக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு வயசு பையன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல வச்சு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போய் தண்ணியில குளிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் யாரு, இந்த இடத்துக்கு யாரும் அதிகம் வரமாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வேற ஹேண்ட்ஸமா இருக்காருல, அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கவனிச்சிட்டு இருக்கிறத அந்த நபர் கவனிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி இவங்கள பாக்குறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை போட்டு திட்டிட்டு இருக்காரு. நாங்க கிளம்ப போறோம்ன்றது உனக்கு முன்கூட்டியே தெரியாதா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதாவது பக்கத்துல இருக்க பீச்ல தான் வந்து இவங்க பிக்னிக் மாதிரிலாம் போவாங்க போல. அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டு இருக்காரு. இப்பயும் சரி நீ வரியான்னு கேட்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க மட்டும் வீட்டுல இருக்கும் போது யாரோ வீட்டுக்கிட்ட வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீச்ல ஒருத்தரை பார்த்தாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன இவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு இவங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. என்ன இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான், முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவன் போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப நெருங்கி கிஸ் பண்ற மாதிரிலாம் இவன் வந்துட்டு இருக்கான். இவங்க செம்மையா பயப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒர்க்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராகுல் தம்பி நீங்க எப்ப வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே அவரை கட்டி பிடிச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அசோக்கும் இந்த இடத்துக்கு வந்து ராகுல கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அசோக்கை பொறுத்த வரைக்கும் மீரான்னு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள எப்படியாவது இந்த ஃப்ரெண்டுக்கு பேசி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. குறிப்பா அம்மாக்கு பேசி முடிக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. அதனால ராகுல புகழ்ந்துலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப சைட் டிஷ்லாம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு ஒய்ஃப் வராங்க. அவங்க சைட் டிஷ் வச்சிட்டு இருக்கும்போது அவர் குறுக்க கையை கொண்டு வந்திருப்பாரு. அதனால அந்த சைட் டிஷ்லாம் கீழே விழுந்துருது.
கீழே விழுந்ததை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் இருக்காருல, அவங்க மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்ற மாதிரி கீழே குனிஞ்சு இவரும் எடுத்துட்டு இருக்காரு. நீ எதுக்குப்பா எடுக்காது அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஹீரோயினோட மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்திலாம் கவலைப்படாம இவரும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாமியாரும் சுனைனா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஜாக் ஃப்ரூட்டை வச்சு பொரியல் மாதிரி செய்வாங்கல்ல, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாக் ஃப்ரூட்டை வச்சு பொரியலா? எனக்கு செய்ய தெரியாது, அதே மாதிரி அதை வெட்டுறதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவியோ தெரியாது, செஞ்சிருமா, எப்படியாவது அவனை இம்ப்ரெஸ் பண்ணி மீராக்கு கட்டி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் மாமியார் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு சுத்தமா அதை கட் பண்ண கூட தெரியாது. சரி மாமியார் சொல்லிட்டாங்கல்ல, பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அப்ளை பண்ணோம்ல, அதெல்லாம் பண்ணாம இவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ராகுல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னங்க உங்களுக்கு கட் பண்ண தெரியாதா? தெரியாதுன்னா என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க நீங்க தனியா பண்ண போறீங்க, எப்படி பண்ணோம் நான் சொல்லி தரேன்ற மாதிரி இவன் சொல்லிலாம் தந்துட்டு இருக்கான். அப்ப கொஞ்சம் டச்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி டச்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சட்டுன்னு கையை எடுத்துடுறாங்க. என்ன கதை போற போக்கே சரியில்லையேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இதனால தான் விருப்பம் உள்ளவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொரியல் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃப் மட்டும் பரிமாறுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராகுல் இருக்காருல, எப்பவுமே எல்லாருமே சேர்ந்து தானே சாப்பிடுவாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சேர்ந்து தான் சாப்பிடுறோன்ற மாதிரி அசோக் சொல்லிட்டாரு. இது சேர்ந்து சாப்பிடுமா, உன்னோட ஒய்ஃப் இன்னும் சாப்பிடுறதுக்கு உட்கார்லையே அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்லிட்டாரு. அவெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுப்பா அப்படின்ற மாதிரி அசோக் பொறுப்பே இல்லாம சொல்லிட்டாரு. ஆனா இந்த ராகுல் இருக்காருல, அப்படிலாம் இருக்க கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்காக சேரை இவரே எடுக்கிறாரு. நீங்களும் உட்காருங்கன்ற மாதிரி உட்காரலாம் வச்சிட்டு இருக்காரு. நீ ஃபெமினிசம்லாம் ரொம்ப பேசுவ போலியே அப்படின்ற மாதிரி அசோக் கேட்கிறாரு. அதுக்கு ராகுல் இருக்காருல, ஃபெமினிசம் வேற, ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுக்கிறது வேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது அசோக் ஒய்ஃபை சுத்தமா மதிக்கிறது இல்ல, அந்த விஷயம் ராகுலுக்கு புரியுது. ராகுல் அதை பத்திலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க இந்த ஒய்ஃபுக்குமே ராகுல லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. அது என்னன்னா, ராகுல் சுத்தமா மீரா கிட்ட பேசவே மாட்டான். எப்படியாவது ராகுல் மீரா கிட்ட பேசணும். மீராவும் பெருசா ராகுல் மேல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டா. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி நான் ஆசைப்படுறேன், என் அம்மாவும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. நீ மீரா கிட்ட அப்பப்ப பேசு, எப்படியாவது ராகுல் மேல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பேசிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க தங்கச்சிக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ற விஷயம், நான் சொன்னதை மட்டும் செய்யுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரி ஏத்துறாங்க. இப்ப துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக வராங்க. அங்க ராகுலோட ட்ரெஸ்ஸை பாக்குறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, அதை ஸ்னிஃப் பண்ற மாதிரி இவங்க மூக்கு கிட்ட கொண்டு வராங்க. இவங்க இப்படி பண்றத ராகுல் கவனிச்சிடுறாரு. ஐயோ இவர் கவனிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் நெருக்கமா இவங்க கிட்ட பேசுறாரு. அதை மீறிய இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சுனேனா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணு கட்டிட்டு இருக்க கோட்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராகுலும் பக்கத்துல வந்து இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. என்ன என்னோட ஒய்ஃபை போட்டோ எடுத்துட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டும் கேக்குறாரு. என் தங்கச்சி அங்க உட்காந்துட்டு இருக்கா, அவளுக்கு இந்த மாடலிங்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவளுக்கு போய் போட்டோ எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் தங்கச்சி வந்து போட்டோ எடுக்கிறாரு. இப்ப தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சிடணும்ன்றதுக்காக தான் அசோக் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் தங்கச்சியும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை பாக்குற சுனேனா லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க பாத்தியா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா சுனேனாக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப சுனேனாக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் போல, அத்தை நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா பக்கத்துல இருக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. அவர் மேல கை வச்சு உட்கார வச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்காத அன்பு ராகுல் கிட்ட கிடைச்சதே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுத்து செக் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட பழக்கத்துல இருக்காரு போல. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீ தந்த கிஃப்ட் நல்லா இருக்கு, நான் போட்டோ அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த போட்டோவை செக் பண்ணி பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்காக ஹஸ்பண்ட் பிளாட்டினத்துல ஒரு செயினை கிஃப்ட் பண்ணிருக்காரு. இத பாக்குறவங்க உடஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அப்ப நம்மள சீட் பண்றாரா அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் ராகுலும் பேசுறத பார்த்து இந்த அசோக் சந்தோஷப்பட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, தங்கச்சி இருக்காங்கல்ல வேகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன இவ கிளம்பிட்டு இருக்கா, நல்லா தானே பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அசோக் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, இந்த அண்ணி சுனேனாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அண்ணி எனக்கு ராகுல சுத்தமா பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அண்ணன் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது எனக்கு தெரியுது, எனக்காக நீங்க தான் அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தலையெல்லாம் ஆட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய போட்டோ எல்லாம் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதாவது மீராக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அத மீரா சொன்னா பிரச்சனை ஆயிடும், நீ தான் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
எனக்குமே மீரா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு உங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இங்க இருந்து நடந்து போலாம்னு நினைக்கும் போது இவருமே சுனேனா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்களோட போட்டோஸ் தான் அந்த இடத்துல ஒட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஹஸ்பண்டும் சரி, அந்த தங்கச்சியும் சரி, மாமியாரும் சரி, சுனேனான்ற பேர் சொல்லியே இவங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. வாங்க போங்கன்ற மாதிரி தான் கூப்பிட்டு இருப்பாங்க. இவங்கள ஒரு ஒர்க்கர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா இவரு சுனேனான்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய ரெடிலாம் பண்ணிருக்காருல, இதை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. லைட்டா கண்ணீரே வருது. இவருமே ஆறுதலுக்காக கட்டிலாம் பிடிக்கிறாரு. அப்படி கட்டி பிடிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நெருக்கம்லாம் ஏற்படுது. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒண்ணு மண்ணா இருக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் டிராவலரா இருப்பாரு. சீக்கிரமே நான் கிளம்ப போறேன், நீ ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இல்லைன்றது எனக்கு தெரியுது, நீ உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி தான் வாழணும், இன்னொருத்தரோட விருப்பப்படி வாழக்கூடாது, பேசாம ஏன் கூட வரணும்னா வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. பரவாயில்ல, யோசிச்சே உன்னோட முடிவை சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி நடந்த எதுவுமே ஹஸ்பண்டுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காருல, அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்த இவங்களுமே ஹஸ்பண்ட ஒரு பார்வை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லாத பொட்டை இந்த இடத்துல வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவர் கிளம்புற நாள் வந்துருது. அவர் கூட இவங்க போவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா இவங்க போக வேணான்ற மாதிரி முடிவை எடுக்கிறாங்க. ஏன் என் கூட வரமாட்ட, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ சொன்னது உண்மைதான், நீ தான் நான் யாருன்றதை எனக்கே புரிய வச்சிருக்க, என் விருப்பப்படிதான் ஒரு விஷயத்த பண்ணோன்னு நீ சொன்னல, என் விருப்பம் உன் கூட வரதில்ல, இங்க இருக்கிறது தான். ஆனா இங்க இருக்கிற நானு வேற மாதிரி இதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணலான் இருக்கேன். இந்த விஷயத்த தோண வச்சதுக்கு நீ தான் காரணம், அதனால தான் உனக்காக ஒரு கிஃப்ட தரலாம்னு நினைச்சேன்ற மாதிரி ஒரு கிஃப்ட தந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கவனிச்சிருப்பாரு. அவனே என்னோட தங்கச்சி வேணான்னு போயிட்டு இருக்கான், அவனுக்கு எதுக்காக கிஃப்ட் எல்லாம் தரேன்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃபும் பதிலுக்கு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்காவது சுனேனான்ற பேர்ல என்ன கூப்பிட்டுருக்கீங்களா? நீங்க எப்பவுமே வா போன்ற மாதிரி தான் கூப்பிடுவீங்க. வீட்டுல யாராவது ஒருத்தர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒய்ஃபா இருக்கணும், உங்க தங்கச்சிக்கு அண்ணியா இருக்கணும், என்னோட மாமியாருக்கு மருமகளா இருக்கணும். இப்படி இருந்தா நான் நானா எப்ப இருக்கிறது? இதுக்கப்புறம் நான் நானா தான் இருப்பேன். உங்களோட அஃபேரை பத்தியும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப எப்பவுமே போல கிச்சன் வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஏதோ சிந்தி இருக்கும், அதையும் இவங்க தான் துடைக்கணும். இப்ப துடைக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஹஸ்பண்ட் அசோக் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கிளீன் பண்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. ஒய்ஃப் சொன்னதுல நியாயம் இருக்கிறது இவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அஃபேரையும் ஸ்டாப் பண்ணும், ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் கிட்ட மாற்றத்தை இவங்களும் கவனிக்கிறாங்கல்ல, இப்ப கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இதோடய முத கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. செகண்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே சான்வின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு 6 வயசுல பையன் இருக்கான். இவங்க ஹஸ்பண்ட் பேரு மகேஷ் அப்படின்றது. இப்ப மகேஷ் நைட் நேரம் குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கட்டி பிடிக்கிறாங்க. இப்படி கட்டி பிடிச்சோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ட்டு, உன் கூட ஒன்னா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு பையன் பிறந்துட்டான், பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா மட்டும் இரு, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா நீ இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. எதுக்கு இப்படி சத்தம் போடுறாருன்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இவங்களோட கல்யாண வாழ்க்கை அவ்வளவு நல்லா போலன்றது நமக்கு தெரிய வருது. இப்போ ஒரு செயினை பார்க்கும்போது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க காலேஜ் படிக்கும் போது தீபக்னு ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. அவருமே பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா வீட்டுல எதிர்ப்பு இருந்திருக்கும். வீட்டுல பார்த்துதான் மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. வீட்டை சேர்ந்தவங்க லைஃப் அழிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப காலிங் பெல்ல யாரோ அடிச்சிருப்பாங்க. இவங்க பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான தீபக் தான் வந்திருக்காரு. இப்ப தீபக் இருக்கார்ல, உன் ஹஸ்பண்ட பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. என்ன பிரிஞ்சு போன நீ கல்யாணம் பண்றதுக்கு ஆளே கிடைக்கலையா, என் கசின் பிரதர் தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எது கசின் பிரதரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் எதுக்கு மேரேஜுக்குலாம் நீ வரலன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் சொத்து தகராறு போயிட்டு இருக்கு. இன்னும் கூட அது முடிஞ்ச பாடி இல்ல. அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். ஆனா சர்ப்ரைஸா ஒன்ன பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் சிரிச்சு பேசுறாங்கல்ல, அதனால செம்மையா முறைக்கிறாரு. நீ எதுக்காகடா வந்த, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பரிமாறிட்டு இருக்கும் போதுதான் இவங்க உடம்புல காயம் இருக்கிறதெல்லாம் தீபக்கு கவனிக்கிறாரு. ஹஸ்பண்ட் அடிப்பான் போல அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிஞ்சிருது. நியாயமா அது எனக்கு சேர வேண்டிய சொத்து, அதை தந்துரு, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் தீபக்கு சொல்றாரு. உனக்கு சேர வேண்டிய சொத்தா, என்ன ப்ரூஃப் இருக்கு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப தீபக் இருக்கார்ல, இவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு.
இவன் கிட்ட பேசிலாம் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி இவனுக்கும் உனக்கும் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, உடம்புல காயம் இருக்கிறத நான் கவனிச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கல்யாணம்னு வந்துட்டா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதானே செய்யும், அந்த மாதிரி பிரச்சனை தான், பெருசா எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட இந்த தீபக் இருக்கார்ல, நியாயமா அது எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து தான், உன்னோட ஹஸ்பண்ட் என்ன ஏமாத்திட்டு இருக்கான், சமயம் கிடைக்கும் போது எனக்காக கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே பேசினா அவர் கோவப்படுவாரு, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்க அவருக்கு அவரோட சொத்தை தந்துட்டா என்ன, நமக்கு தான் நிறைய சொத்து இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேக்குறாரு. சோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. கல்யாண டைம்ல கொஞ்சம் விசாரிப்பாங்கல்ல, அப்பயே இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. நீ விருப்பம் இல்லாம தானே என்ன கல்யாணம் பண்ண, அது கூட எனக்கு நல்லா தெரியும், நானும் விருப்பம் இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நமக்குள்ள ஒன்னா இருந்து பையன் பிறந்துட்டான், இப்ப பையனுக்காக மட்டும்தான் உன்னை கூட வச்சிருக்கேன், இல்லனா எப்பயும் அனுப்பி விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பையனை அப்பா அம்மா வீட்டுக்கு நடுவுல கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கூட்டு வந்திருக்காங்க. பையனுமே தாத்தா கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அப்ப மாமியார் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா உங்களுக்குள்ள எல்லாமே ஓகேவா தான் போயிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்னும் இல்லத்த, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னா ஒரு தம்பி தங்கச்சியை ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, செகண்ட் குழந்தைக்கு பிளான் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர்கிட்ட நெருங்கி போனாலே அவர் அடிக்கிற லெவலுக்கு வராருல, அதெல்லாம் மாமியார் கிட்ட சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னமா இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க, அப்ப நான் என்னோட பையன் கிட்டயே பேசுறேன்ற மாதிரி பையனை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. டே எப்படா ரெண்டாவது குழந்தைய பிளான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவ தான் அம்மா கிட்ட பேசி இந்த மாதிரி கேட்க வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் இவங்களையே முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வாசல் கிட்ட வரும்போது ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நீ தான் அம்மா கிட்ட இதை பத்தி பேசியிருக்க, இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இப்ப கார்ல ஏறினவர் வரப்போறியா இல்லையா, சீக்கிரமா வண்டியில ஏறுன்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு இவங்க பாக்குறதுக்காக வராங்க. தீபக் தான் வந்திருக்காரு. என்ன டென்ஷன் பார்த்தி வீட்டுல தான் இருக்கானா இல்ல கிளம்பிட்டானா அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாரு. வீட்டுல தான் இருக்காருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த தீபக்கும் பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. தீபக்கை பார்த்து இந்த மகேஷ் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. பையன் இருக்கான்ல, பையன் முன்னாடி திட்டக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பையனை கொண்டு போய் விடுன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேன்ல ஏத்தி வர்றதுக்காக வெளியே போயிடுறாங்க. இந்த சமயம் மகேஷ் இருக்கார்ல, தீபக்கை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உன்கிட்ட என்னடா ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ப்ரூஃப் தான் நீ மறைச்சு வச்சிருக்கல, அப்புறம் எப்படி லீகலா என்னால ஃபைட் பண்ண முடியும், ஆக்சுவலா என் பேர்ல எழுதி வச்சாங்க, அந்த டாக்குமெண்ட் உன்கிட்ட தான் இருக்கு, அதை மறைச்சு வச்சிருக்க, அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட தந்துருன்ற மாதிரிலாம் தீபக்கு கேக்குறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இல்ல, தேவையில்லாம பேசாம இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. இது வேலைக்காவாது அப்படின்ற மாதிரி தீபக்கும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா தீபக் கூட சண்டை போடும் போது இவங்க தீபக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணாம எதுக்குடி தீபக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் 4 திட்டுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் ரூம்குள்ள போய் வேலையெல்லாம் பாக்குறாரு. அந்த சமயம் ஹஸ்பண்டுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. என்ன நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இவங்க எடுத்து செக் பண்றாங்க. பார்த்தா அவருக்கு யார்கிட்ட இருந்தோ மெசேஜ் வந்திருக்கு. அப்பதான் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணலான்ற மாதிரிலாம் மெசேஜ் வருது. இதை பாக்குறவங்க உடஞ்சு போயிடுறாங்க. உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாருல, அதுக்கு காரணம் இதுதான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கையும் களவுமா ஹஸ்பண்ட பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காருல, இவங்களுமே இன்னொரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கோவமா இவங்க மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னை விட அவ அழகா, எதனால என்ன பிடிக்கல அவளை பிடிச்சிருக்குன்ற கேள்வியெல்லாம் நான் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு ரூம்குள்ள போறாரு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு பக்கத்துல இவங்களும் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கதவை சாத்தி இருப்பாரு. அந்த கதவு சாத்துறதுக்குள்ளேயே இவங்க தடுத்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் உள்ள போய் யாரையோ மீட் பண்றாரு. அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் யார் கூட ரொமான்ஸ் பண்றாருன்றத பார்க்கணுன்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பொண்ணு கூட அவர் ஒன்னா இருக்க மாட்டாரு, ஒரு பையன் கூட தான் ஒன்னா இருப்பாரு. அவர் ஒரு கேன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சட்டுன்னு அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொமற்ற மாதிரிலாம் வந்துருது. வேகமா அங்கிருந்து இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உன் கூட ஒன்னா இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, கடமைக்கு தான் உன் கூட ஒன்னா இருக்கன்ற மாதிரி அடிக்கடி ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார்ல, அதுக்கான காரணம் இப்பதான் இவங்களுக்கு புரியுது. என் லைஃபே போயிருச்சு, என் லைஃபே போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்படி பொருள்லாம் உடைச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொருளுக்குள்ளதான் அந்த டாக்குமெண்ட்டை ஹஸ்பண்ட் மறைச்சு வச்சிருக்காரு போல. அந்த டாக்குமெண்ட் வெளியே வந்துருது.
இதுதானே தீபக் கேட்ட டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி, தீபக்கு ஹெல்ப்பா இந்த விஷயத்தை தந்துடலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. தீபக் இந்த கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கும்போது இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதானே நீ கேட்ட டாக்குமெண்ட்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்த டாக்குமெண்ட், இது எப்படி கிடைச்சதுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எப்படி கிடைச்சதுன்றதெல்லாம் விட்டுரு, உனக்கு ஏற்கனவே அது தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுன்ற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறாரு. நீ நல்லா இருக்கியா நீ என்கிட்ட கேட்டல, அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல, இப்பதான் புரிஞ்சது. அவன் ஒரு கேன்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உனக்கு எப்பயோ தெரியும்ல, என்ன பார்த்தோன்னே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா நீ நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல, நான் நல்லபடியா வாழல, ஒவ்வொரு நாளும் நான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்கார்ல, காலேஜ் டைம்ல நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இன்னுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் இதுக்கப்புறம் முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் தீபக்கும் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. உனக்கு நன்றி சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேத்து இவங்க ரொமான்ஸ் தான் பண்ணிருப்பாங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேணாம், பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சீட் பண்ண மாதிரி தானே, அப்ப நான் சீட் பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. பெட்ரூம்க்கு இவரை கூட்டு போறாங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணாலாம் இருக்காங்க. இப்ப ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. இந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. என் பெட்ல வச்சே ஒண்ணு மண்ணா இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோவமா அடிக்கிறதுக்காக வராரு. அப்படி அடிக்கிறதுக்காக கை எடுத்துட்டு வராருல, அப்போ ஒய்ஃப் அந்த கையை புடிச்சு தடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்தது தப்புனா, ஹோட்டல் ரூம்ல போய் நீங்க ஒன்னா இருந்தீங்கல்ல, அது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. அப்போ ஒய்ஃபுக்கு அது தெரியுமான்ற மாதிரி இவர் ஷாக்கா வராரு. பொண்ணு கூட தான் ஒன்னா இருக்கிறதா நினைச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீங்க ஒரு ஆண் கூட தான் ஒன்னா இருந்தீங்கன்றது எனக்கு தெரியும், நீங்க கேன்றத முன்கூட்டியே சொல்லியிருந்தா என்ன, நம்ம மியூச்சுவலா பேசி டைவர்ஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க, என் லைஃபையும் சேர்த்து அழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே பேச முடியாம இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கல்யாண டைம்ல இருந்தே எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லியிருப்பாரு. ஆனா பேரண்ட்ஸ் வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீங்க பண்ண விஷயத்தினால நானும் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்ற மாதிரி இவங்களும் புலம்புறாங்க. இவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தீபக் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப தீபக் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபக் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்லியா அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபக்கும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறமாவது உங்க பேரண்ட்ஸ்க்காக இல்லாம, இந்த சொசைட்டிக்காக இல்லாம, உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு. ஃபீலிங்கா இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. இங்க இருந்து இப்ப கிளம்பலான்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த ரெண்டு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மத்த கதைகளை நம்ம போடலாமா இல்ல வேணாமான்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.